வணக்கம். நான் ரெக்ஸி. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரூம்ஸ் சொல்கிறது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரூம்ஸ் எப்படின்னா ஓப்பன் ரூம் பிரிக்காமல் ஒரே 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 பிளேஸில் எப்படி ரூம்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம். ஸோ இதை ஹால்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. சிட்டிங் பிளேஸ் ப்ளஸ் வந்து டைனிங் பிளேஸ் ரெண்டுமே பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லைட் கலர்ஸ். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் வந்து ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ இந்த டிசைனில் நம்ம வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான வந்து ஒரு எல் ஷேப் வந்து இது கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக வி மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த வி கண்டினியூட்டி இருக்குது. இதில் வந்து அதே சேம் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால டாப் கேபினெட் மேலே இருக்க கேபினெட் வந்து ஒயிட் கலரில் லேமினேட்டில் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். சீலிங் ஆஸ் யூஷுவல் ஒயிட் இருக்கிறதுனால அந்த லைட் இன்னும் பிரைட்டாக அழகாக காட்டுது. கீழே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்னிச்சரை வந்து வுடன் கலர்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ வுடன் கலர்ஸில் எடுக்கிறதுனால இங்கவும் கீழே உள்ள கேபினெட்ஸ் எல்லாமே வந்து வுடன் ஷேடில் கொடுத்துருக்கு. ஸோ லேமினேட்ஸ் எல்லாமே வுடன் ஷேடில் கொஞ்சம் டார்க் லைக் வுடனில் கிரெயின்ஸ் மாதிரி, கொஞ்சம் டார்க் கிரெயின்ஸ் மாதிரி, பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்கும். ஸோ டார்க் கிரெயின்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் ஒரு காம்பினேஷன். நம்ம சூஸ் பண்ணுற லேமினேட்டோ இல்லைன்னா வெந்நீரோ எது நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு காம்பினேஷன் எப்படி வருது, ஒரு ரூம் இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து ஃபுல் லைட் கலர் காட்டுற நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணுற வந்து ஒரு லேமினேட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன பேரியர், ஸோ நம்ம வந்து பேரியர்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு சின்ன அந்த சென்டர் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சென்டர் ஐலாண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஐலாண்டு வந்து மோஸ்ட்லி நல்ல பெரிய ஸ்பேஸ் கிச்சன் இருந்ததுன்னா அந்த ஐலாண்ட் செட்டப் பண்ணிப்போம். ஸோ இதில் சர்வ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் கிச்சனில் நம்ம வைக்கிறது வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது முக்கியமாக டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ். ஸோ பிளேட்ஸு, டீ கப், சாஸஸ் அதிலெல்லாம் நம்ம அதில் வைக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கிச்சனில் வந்து சிம்னி வந்து சில்வர் கலர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீழே கேஸ் ஹாப் சொல்லுவாங்க, ஹாப் கம்ப்ளீட் எலக்ட்ரிக் அடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மைக்ரோ ஓவனோட சேர்த்து வரும். ஸோ அதுவும் வந்து அந்த சில்வர் பிளாக்கிஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஹோல் டிசைனில் பார்த்திங்கன்னா நான் லைட்ஸ் பற்றி இந்த தடவை பேசவே இல்லை. ஏன்னா லைட்ஸ் இது செப்ரேட்டாக போட்டு அந்த லைட்டோட ஹைலைட் எதுவுமே காட்டவே இல்லை. பிகாஸ் அவங்க எதிர்பார்க்குறது வந்து ரூம் ரொம்ப சிம்பிள், நீட், வெரி லெஸ், கபர்ட்ஸ் உள்ள ஃபில்டாக இருக்கணும், எதுவுமே ரொம்ப அதிகமாக வெளியே தெரியாமல் ரொம்ப சிம்பிள் க்ரியேட்டிவான டிசைன்ஸ் வச்சா போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நேச்சுரல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்குது கார்னரில். இதில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஐலாண்டுக்கு மேலே தான் ரெண்டு வந்து லைட் ஹேங் பண்ணி ரவுண்ட் பல்ப் மாதிரி மாடலில் வந்து ஹேங் பண்ணி நம்ம அதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐலாண்ட் மேலே தான் 2 லைட் இருக்குது. ஸோ ஒரு ரூமில் என்ட்ரு ஆனோடனே நம்ம லைட்ஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இல்லை சீலிங் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹால் இது ஓப்பன் ஏரியாவில் வந்து அந்த லைட்டு தான் நம்மளுக்கு செப்ரேட்டாக தெரியும். ஸோ உட்காந்து சாப்பிட்ற இடத்துல, பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுற இடத்துல, அவசரத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஸோ அந்த இடத்துல வந்து இந்த லைட்டு ஹேங் பண்ணுறது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ மிச்சம் கம்பைன்ட் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மாதிரி கொண்டு வர்றது.
ஸோ நம்ம எப்படி விரும்புகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஃப்ளாட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் தான். நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், அந்த ஸ்பேஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, அந்த ஸ்பேஸை வச்சு அந்த ஹால் டைனிங் இந்த கிச்சனை நம்ம எப்படி கம்பைன் பண்ணி கொண்டு வரலாம். இது ஒரு நல்ல என்னென்னா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்னி இதில் வந்து ஹை சக்ஷன் பவர் வச்சா தான் டைரக்ட் கேஸ் எல்லாமே வந்து மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு ரூம்ஸில் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகி கிச்சனோ ரூம் எதுவுமே அழுக்காகாது. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் இப்படி ஓப்பன் வியூ நல்லாயிருக்கும். ஸோ மீண்டும் வேறு எபிசோடில் என்னோட டிசைனோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.